மிக நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு இலங்கை நாட்டிலே புதிய வாகனங்கள் தற்பொழுது படிப்படியாக இறக்குமதியாகி கொண்டிருக்கின்றன. ஆட்சிக்கு வந்திருக்கிற என்பிபி அரசாங்கம் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆணைக்கு அமைவாக கடந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் அனைத்து வாகனங்களுக்குமான இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. முற்றுமுழுதான அனுமதி அளிக்கப்படாவிட்டாலும் சிறிய கட்டுப்பாடுகளோட அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது நாட்டுக்கு ஒவ்வொரு வாகனங்களாக இறக்குமதியாகி கொண்டிருக்கின்றது. இப்ப நீங்கள் பார்க்க போற விடயம் என்ன என்று சொன்னால், புதிய ஆட்டோ வாங்கணும் அப்படி என்று எதிர்பார்த்திருக்கிறார்களுக்கு ஒரு சந்தோஷமான விடயம். நீங்கள் இப்பொழுது ஆட்டோ வாங்க விரும்பினீங்கள் அப்படி என்று சொன்னா பதிவு செய்து கொள்ள முடியும். அதாவது நீங்கள் ஒரு புதிய ஆட்டோவை எடுக்க போறீங்க அப்படி என்று சொன்னா முற்பணத்தை செலுத்தி நீங்கள் உங்களுடைய ஆட்டோவை பதிவு செய்து கொள்ள முடியும். இலங்கைக்கு வாகனங்களை ஏற்றி வருகின்ற முதலாவது கப்பல் எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அளவில் நாட்டை வந்தடையும் அப்படி என்று சொல்லி கிடக்குது. மொத்தமாகவே 275 புதிய ஆட்டோக்கள் தான் இலங்கைக்கு இறக்குமதியாக இருக்கின்றது. ஒரு பரீட்சார்த்த அடிப்படையில் 275 ஆட்டோ மட்டும்தான் ஒட்டுமொத்த இலங்கைக்குமாக இறக்குமதியாக இருக்கின்றது. அதற்காகத்தான் முற்பதிவு செய்யுமாறு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏன் அப்படி என்று சொன்னால், குறைந்தபட்ச ஆட்டோக்கள் தான் வருகிறபடியா நீங்கள் முற்பதிவு செய்தால் உங்களுக்குரிய ஆட்டோவை அவர்கள் பதிவு செய்து எடுத்து வைப்பார்கள். அதற்காகத்தான் முற்பதிவு செய்ய சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். நாடளாவிய ரீதியில் உள்ள டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி, அதாவது பஜாஜ் இறக்குமதி அங்கீகரிக்கப்பட்ட முகவர் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி ஊடாக நீங்கள் இந்த முற்பதிவுகளை செய்து கொள்ள முடியும் அப்படி என்று அறிவித்து கிடக்கு. முகநூலூடாக செய்திகளூடாக இந்த விடயத்தை அனைவரும் பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமான விடயம், நீங்கள் ஒரு புதிய ஆட்டோவை இலங்கையில இனி வாங்க போறீங்க அப்படி என்று சொன்னால் அதனுடைய ஒட்டுமொத்த விலையையும் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது விற்பனை விலையை அறிவித்திருக்கிறார்கள். அனைத்து வரிகள் உட்பட நீங்கள் அந்த ஆட்டோவை வாங்குறது அப்படி என்று சொன்னால் விலையை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் மொத்தமாக 19,95,022 ரூபாய். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பெறுமதி தான் இந்த ஆட்டோவினுடைய புதிய ஆட்டோவினுடைய விலையாக அவர்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய், 2 மில்லியன் ரூபாய்கள் இந்த விலையாக அறிவித்திருக்கிறார்கள். யாராவது புதிய ஆட்டோ வாங்க விரும்பினீர்கள் அப்படி என்று சொன்னால் உங்கள் பதிவுகளையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் இந்த தகவலை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல புதிய ஆட்டோக்கள் இறக்குமதியாகிறபடியா பாவித்த பழைய ஆட்டோக்கள் விலை குறையுமா அப்படி என்ற அந்த சந்தேகமும் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். புதிய ஆட்டோக்கள் கிட்டத்தட்ட 19,95,000 ரூபாய்க்கு இறக்குமதியாகிறபடியா பெரிய அளவில் பாவித்த ஆட்டோக்கள் விலை குறையும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படி என்று சொன்னால், இப்போ கடைசியாக வந்த ஏபிவி நம்பர் ஆட்டோக்கள் எல்லாம் 15 லட்சம் 16 லட்சம் தான் விற்பனை ஆகிறது 2ஆம் தர விற்பனையின் போது. இப்போ புதிய ஆட்டோக்கள் 19,95,000 ரூபாய்க்கு இறக்குமதியாகிறபடியா பாவித்த ஆட்டோக்களோட விலை ஒரு 13 லட்சம் 14 லட்சம் அப்படித்தான் போகும் என அனைவராலும் எதிர்வு கூறப்படுகிறது. அதாவது பாவித்த ஆட்டோக்களோட விலையில பெரிய வீழ்ச்சி இருக்காது. எனவே பாவித்த ஆட்டோ வாங்குறதை விட ஒரு 3-4 லட்சம் கூட போட்டு புதிய ஆட்டோவை வாங்குறது புத்திசாலித்தனமான விடயம். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த சேனலை இப்போதான் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு தாங்க. இந்த தகவலை வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.